அனைவருக்கும் வணக்கம். 1978ஆம் ஆண்டு சேற்றினிலே செந்தாமரை அப்படின்னு ஒரு சமூக சீர்திருத்த நாடகத்தை இயக்கினேன். அதில் ஒரு வசனம் வரும். அது என்ன வசனம் எழுதியிருந்தேன்னா, இந்த பண்ணையாரெலாம் ரொம்ப அகந்தையாக இருப்பாங்க. அதே போல் பெண்கள் பூக்கை கண்டித்து அதை நிறைய எக்ஸாக்ரேட் பண்ணி அவங்கெல்லாம் செய்கிற செயலாம் நம்ம பார்த்துருக்கோம். அது அடிப்படையாக வச்சு தான் அந்த சேற்றினிலே சிந்தாமரை நாடகத்தை ஏற்றினேன். அதில் ஒரு வசனம் பேசியிருப்பேன். அதில் என்னன்னா, கோர்ட்டு என்னடா கோர்ட்டு, பண்ணையார் பேசு, அகந்தையாக பேசு. கோர்ட்டு என்ன கோர்ட்டு, கோர்ட்டு என் கோர்ட்டு பேக்கெட்லடா அப்படி ஒரு அகந்தை. அடுத்தது, சட்டம் என்னடா சட்டம், டேய் நகப்பா சட்டம் என்னடா சட்டம், சட்டம் சட்ட பையிலடா. அந்த படத்தை சுட்டி காட்டுறாப்புல இருக்கும் இந்த வசனம். அதே போல் ஏன் அந்த வசனத்தை எழுதணும்னு சொன்னால், சட்டத்தை சரியாக மதிப்பது இல்லை இன்றளவும். இன்னைக்கு ஏன் நான் பேசுகிறேன்னு சொன்னால், நேற்று இது தொடர்புடைய ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் ராஜஸ்தானில் ஒரு குழந்தை போய் விழுந்து எடுத்துட்டு இருக்காங்க, ரெஸ்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எடுக்க முடியல. ஆழ்துளை கிணறுல அந்த குழந்தை விழுந்துருச்சு. இதை போல எத்தனை குழந்தைகள் விழுந்து மரணங்கள், அப்புறம் மீண்டு வருவதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் கவனிச்சு தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சுன்னா ஒரு டைரக்ஷன் கொடுத்தது. நெறிமுறை வழிகாட்டுதல் என்ன கொடுத்துன்னு சொன்னால், நீங்கள் அது எப்படிலாம் அதை குழி தோண்டி அதை பொத்தி அதை மூடணும், எல்லா வழிமுறைகளும் சொல்லிட்டாங்க. இப்போ மதிச்சான்லாம் அவன்லாம் மதிச்சிருந்தா எத்தனை குழந்தைகள் உயிர்கள் பறி போயிருக்கு. இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரை இன்னும் எடுக்கல அப்படிங்கிற செய்தி தான் வந்துட்டுருக்கு. எனவே தான் சட்டத்தை மதிக்காத இருப்பவர்கள் மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சட்டத்தின் பிடியில் வந்த பிறகு அவன் ஜெயில் போடான்னு வச்சுக்க அப்படியே மாறிடுவான். அங்கே போய் தான் உணர்வாங்க. ஆனால் அதுலேயும் திரும்ப திரும்ப செய்து தவறையே அங்கே ஜெயிலில் நல்லா டெவலப் பண்ணி வர கைதிகளையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது என்னுடைய புத்தகத்தில் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். எனவே தான் மக்களுடைய மனங்களில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். சட்டங்களுடைய தன்மை ரொம்ப கடினமாக வர வேண்டும் என்பது தான் என்னை போன்ற சமூக ஆர்வலர்களுடைய ஆவலாக இருக்குது என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.